ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீப்ரியாஸ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு எக்கு வச்சு ஒரு டிஷ் பண்ணலான்னு தான். பட்டர் கார்லிக் எக்குன்னு சொல்லிட்டு எக் ஃப்ரைன்ட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4-5 முட்டை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு வேணுன்ற குவான்டிட்டியை பொறுத்து தான். உங்களுக்கு 4 பேர், நான் 4 முட்டை தான் எடுத்திருக்கேன். 4 முட்டையும் ஒரு பவுலில் ஒரு கிணத்துல உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு அதில் வந்து பெப்பர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. சால்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கார்லிக் நம்ம நல்லா ஒரு 10 பல்லு கார்லிக் எடுத்து நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. சாப் பண்ண கார்லிக் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அந்த முட்டையோடு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு பேன் வச்சு பட்டர் போடுங்க. பட்டர் போட்டுட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிறத அந்த பட்டரில் கொஞ்சமாக கார்லிக் ஒரு 1/2 ஸ்பூன் கார்லிக் அதுலேயும் போட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையை வந்து அதில் ஊற்றி நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணுங்கள். பெரிய பெரிய ஸ்க்ராம்பிளாக இருக்கட்டும், ரொம்ப பொடியாக பண்ணாமல் சும்மா அப்படியே தள்ளி விட்டு முட்டையை வந்து பெரிய பெரிய ஸ்க்ராம்பிளாக பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு திருப்பியும் வந்து நம்ம வந்து அதே பேனை வச்சு பட்டர் போட்டுக்கோங்க. நல்லாவே பட்டர் போடணும். நிறைய பட்டர் போட்டு அதில் வந்து கார்லிக் போடுங்க. நல்லா 1 ஸ்பூன் கார்லிக் கிட்ட போடுங்க. சாப்டு கார்லிக் போட்டுட்டு நல்லா டாஸ் பண்ணுங்கள். டாஸ் பண்ணதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுங்க. நெக்ஸ்ட் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் இப்போ தேவையில்லை. ஒரு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு பட்டரோட அந்த கார்லிக் நல்லா டாஸ் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போடுங்க. போட்டுட்டு பால் ஆட் பண்ணுங்கள். ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் உங்களுக்கு எவ்வளோ லிக்விடாக தேவைன்றதை பொறுத்து. நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் தான் ஊற்றிருப்பேன். போட்டு நல்லா டாஸ் பண்ணுங்கள். அது கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா டாஸ் பண்ணிவிட்டு வறுத்துட்டு அந்த பட்டரோட அந்த பாலையும் கூட போட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா கலக்கி நல்லா வேக விடுங்க. அப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகு பொடி, ஒரு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. ஆரிகானோ இருக்கும் இல்லையா, மிக்சடு ஆரிகானோஸ்ன்னு விற்கிது, இப்போது மிக்சட் பவுடராக விற்கிது பாருங்கள். அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா டாஸ் பண்ணுங்கள். டாஸ் பண்ணிவிட்டு அந்த லிக்விட் பேஸ்டியாக மாறிடும் அந்த பால் ஊற்றின உடனே. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்க எக்கு அதில் போட்டு நல்லா ஒரு பெரட்டுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாம் கோட்டட் ஆகிற மாதிரி பெரட்டிட்டு எடுத்து இது கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான். இந்த மாதிரி இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஆக்சுவலாக வந்து சப்பாத்தியோடு ரொம்ப நல்லா போகும். சப்பாத்தி ரோல் பண்ணி சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு சாண்ட்விச் வச்சு பண்ணி கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து அதுதான் இந்த ப்ரெட்டும் சப்பாத்திக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மாவேவும் சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. ஒரு டிஷ்ஷாக கூட சாப்பிட முடியும். அவ்வளோதான் நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக. நெக்ஸ்ட் ஒன் மோர் பண்ணலாம். இதில் நம்ம இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா மாதிரி ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து நம்ம எக்கு போட்டு கூட நம்ம இந்த பாஸ்தா வேக வச்சுருந்தோம்னா அது கூட கொஞ்சம் போட்டு அப்படியே நம்மளாம் டாஸ் பண்ணோம்னா எக் பாஸ்தா மாதிரி ஒரு டிஷ்ஷாகவே அது மாறிடும். இது ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப செம்ம டேஸ்டியாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. அந்த எக் ஸ்மெல் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம பால் ஆட் பண்ணோன்றது தான் ஒரு இதுவாக இருந்தது. பட் ஆட் பண்ணால் நல்லா தான் வந்தது. நானே யோசித்தேன், பால் ஆட் பண்ணோமான்னு சொல்லி ஆட் பண்ணேன். ரொம்ப நல்லா வந்தது. மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தான், ரொம்பலாம் போட்டுறாதீங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனே போதும். டேபிள் ஸ்பூனில் போடுங்க. ரொம்ப ஸ்மால் ஸ்பூனில் போட்டுறாதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் அது ஃப்ரை ஆகட்டும். ஏன்னா அது நல்லா வேகத்துக்கு டைம் எடுக்கணும்ல. அதில் ஃப்ரை ஆகிடுச்சுன்னா ஒரு 1/2 டம்ளர் பால், அவ்வளோதான் நான் ஊற்றுறேன் பாருங்கள். கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தான் ஊற்றுறேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லிக்விடாக வேணும், நல்லா பேஸ்டியாக வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உடனே டைட் ஆகிடுது. நம்ம அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க சொல்லவே அது நல்லா டைட் ஆகிடுது பாருங்கள். எப்படி டைட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்க்ராம்பிள் பண்ணியிருக்கிற எக் எடுத்து அதில் போட வேண்டியது தான். பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் எக் ரோல்லாம் பண்ணுறதுக்கு பயங்கரமாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் என்ன காரம்னா, நம்ம போடுற அந்த சில்லி ஃப்ளேக்ஸு, பெப்பரு, ஆரிகானோ போடுறோம். அது நல்ல ஃப்ளேவராக இருக்குது. அந்த சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பரும் அவ்வளோ காரம் இருக்குது அதில். நானே காரம் இருக்காதுன்னு நினச்சேன். பட் நல்லாவே காரம் இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு. யூ கேன் ட்ரை. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த டிஷ்ஷு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் டிஷ். ஆக்சுவலாக மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே நான் முடிச்சிட்டேன் பண்ணி. அவ்வளோ சிம்பிளாக அப்படியே சூடாக சாப்பிட்ணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாலும் நல்லா தான் இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் ஹாட்டாக சாப்பிட்ற மாதிரி வராது. நல்லா சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஒரு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லான்னு தான் என்னை பொறுத்தவரையிலும் நான் நினைக்கிறேன். பசங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. குழந்தைங்களுக்குலாம் எக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்படி வந்திருக்கு பாருங்கள். செம்மையாக இருந்ததானா ட்ரை. தேங்க்யூ. ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரை.